தயாரா? 2025 அரசு வேலை வாங்க நீங்க தயாரா? உங்களுக்காக தான் இந்த காணொலி கூட. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம புதிய ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்கோம். நிறைய பேரோட கனவு இந்த வீடியோ பார்க்குறவங்க கனவு அரசு வேலை வாங்கணும் அப்படிங்கிறதான் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ 2025 என்னென்ன மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் வரப்போகுது, அதுக்கெல்லாம் எப்படி தயாராகுது, அதுக்கெல்லாம் என்ன குவாலிஃபிகேஷன் பேசிக்கா வச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் இன்றைய காணொலியில தெரிஞ்சுக்கொள்ள போறோம். நீங்க முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்ப எல்லாருக்குமே தெரியும். ஸோ நார்மலா தமிழ்நாட்டில் எப்படி போலியோ சொட்டு மருந்து ஊத்துறாங்களோ, நம்மளும் ஒரு தடவைனாச்சும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல எழுதி பார்த்துட்டு வருமா அப்படின்ட்டு தமிழ்நாட்டுல அதிகப்படியான எண்ணிக்கையில ஒரு எழுதக்கூடிய எக்ஸாம் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தான். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ வழக்கம் போல குரூப் 4 குரூப் 2 நமக்கு வரத்தான் போகுது. சரிங்களா? ஸோ இந்த வட்டம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பல்காவே அவங்க ரெக்ரூட்மெண்ட் எடுக்கலாம். ஏன்னா கடந்த சுதந்திர தின வரையில முதலமைச்சர் அவர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000க்கு மேல வேகன்சி ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால 2025 குரூப் 4ல கொஞ்சம் பல்க் வேகன்சியை நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதே போல குரூப் 2க்கும் அந்த அளவுக்கு குறைஞ்ச ஒரு 5,000-6,000 வேகன்சி எடுப்பாங்க அப்படிங்கிற நம்ம நம்பலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா அடுத்ததா அது மத்திய அரசு பணிகளுக்கு குறிப்பா தயாராகிறதுக்கு இன்னொரு அப்டேட் சொல்லிக்கிறேன். ஸோ ரயில்வேல குரூப் டி நோட்டிபிகேஷன் ஜனவரி 23 வரப்போகுது. சரிங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தரம் தான். 10th நீங்க பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா போதும். ரயில்வே குரூப் டிக்கு அப்ளை பண்றது ஜனவரி 23. ஸோ நம்ம ஷார்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க. 23ல இருந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆல் ஓவர் இந்தியா 32,000 வேகன்சி. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவுன்னு தெரியல, குறைஞ்சது ஒரு 2,000 வேகன்சி எதிர்பார்க்கலாம். நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா இந்த ரயில்வேல ஈஸியா வேலை வாங்கலாம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் ரயில்வேல வேலை பார்க்குறாங்க, அதுவும் குரூப் டி மூலமா. இப்போ அவங்க சேலரி கேட்டீங்கன்னா 70,000-80,000 சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போ அப்ப ஜாயின் பண்ணவங்க இப்போ அவங்க 6-8 வருஷம் ஆச்சு. இப்போ அவங்க ஜாயின் பண்ணவங்களுக்கு பாத்தீங்கன்னா சேலரி 70,000-80,000 வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால குரூப் டி பாத்தீங்கன்னா ஒரு என்னன்னா கொஞ்சம் ஈஸியஸ்ட் வே ரயில்வேல உள்ள நுழையிறதுக்கு. ஓகேவா? இப்போ இன்னைக்கு ஜனவரி 23 அப்ளைன்ஸ் டேட் ஆரம்பிக்குது. இதுக்கு தயாராகணும், தயாராகலாம். அடுத்ததா நம்ம பாத்தீங்கன்னா பேங்கிங் போயிட்டீங்க அப்படின்னா பேங்கிங் கூட பின்னாடி பார்ப்போம். வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜிஓ போட்டுட்டாங்க 2024. இன்னும் கிட்டத்தட்ட 2,000க்கு மேல வேகன்சி இருக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட்டுக்கு. அதற்கான அறிவிப்பும் விரைவிலே வரலாம். அப்புறம் எப்பயும் போல யூஸ்வலா இந்த ஆண்டு கோர்ட் எக்ஸாம் வருமா அப்படின்னு ஏகப்பட்டவர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா கோர்ட் எக்ஸாம் இந்த ஆண்டும் வரத்தான் போது. எப்பெல்லாம் வரும் அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. இந்த ஆண்டு இறுதியில நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்ப கீழமை நீதிமன்றத்துக்கு தான் அவங்க ரெக்கமெண்ட் ஃபில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஓஏக்கு என்னென்ன ரெக்கமெண்ட் அவங்க ஃபில் பண்ணல. அதே ஓஏ லெவல்லையுமே ஓஏ அது நம்ம 10th லெவல்ல ரீடர் எக்ஸாமினர் சீனியர் ஃபில் ஜூனியர் ஃபில்க்கெல்லாம் ஹைகோர்ட்ல இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. ஸோ அதுக்கான அறிவிப்பு நம்ம வெளியாகும் அப்படின்னு நம்பலாம். ஸோ கோர்ட் எக்ஸாமும் இந்த வருடம் வருமானா கண்டிப்பா வர்றதுக்கும் நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் எக்ஸாம். சரி, நான் இங்க நோட் பண்ண மறந்துட்டேன். அதாவது டிசிஎம் கோர்ஸ் படிச்சவங்களுக்கு கோஆபரேட்டிவ் பாத்தீங்கன்னா பேங்க்ல ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. ஸோ கடந்த 2024 நம்ம எதிர்பார்த்தோம், ரேஷன் கடை மட்டும் தான் வந்தது. ஸோ அதனால 2025 பிகினிங்லேயே ஜனவரியில பிப்ரவரியிலோ இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்கான ரெக்ரூட்மெண்ட் வரத்தான் போகுது. அப்புறம் பாத்தீங்கன்னா பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 8 பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் எஸ்பிஐ கிளர்க்கு போட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டு அளவுலையுமே உங்களுக்கு வேகன்சி இருக்கு. அதே போல ஜனவரி அதாவது ஜூன் மாசத்துல இருந்து ஐபிபிஎஸ் சீசன் சொல்லலாம். ஐபிபிஎஸ் கிளர்க்கு, பிஓ, ரீஜனல் ரூரல் பேங்கான ரெக்ரூட்மெண்ட் வரும், அது யூஸ்வலா வரும். அப்புறம் நம்ம மறந்தது பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை. எஸ்எஸ்சியுமே நீங்க ரயில்வேக்கு குரூப் டி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் மோரலஸ் எஸ்எஸ்சி சிலபஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க சேர்ந்து தயாரானா எப்பயுமே அசிஸ்டா எம்டிஎஸ் 10ஆம் வகுப்பு தரம், சிஹெச்எஸ்எல் 12ஆம் வகுப்பு தரம், டிகிரி லெவல் அது சிஜிஎல், இந்த மூன்றுமே ஆணுமொழி பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டு அளவுல போதிய அளவுக்கு அவேர்னஸ் இல்லாம அப்ளை பண்ணாம, ஏன்னா இப்ப தமிழ்நாட்டிலுமே எஸ்எஸ்சிக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் மத்திய அரசு பணிகள். ஆனா இங்க ஃபுல்லா நார்த் இந்தியன் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல அந்த அளவு மெனக்கெடு கிடையாது எஸ்எஸ்சிக்குலாம். ஸோ மெனக்கெடுங்க.
கண்டிப்பா வந்து நீங்களும் வேலை வாங்கலாம். ஏன்னா ஒரு தடவை முயற்சின்னு கூட நீங்க பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கான தகவல் எல்லாமே அப்டேட் வந்து இனி வரும் காலங்களை நம்ம சேனல்ல தொடர்ந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு ஒரு கிளாரிட்டி ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு. ஸோ இது சம்பந்தமா இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரியுங்க. அதை பத்தியான ஸ்பெசிபிக் வீடியோஸ் வந்து அடுத்த காணொலியில நம்ம பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்எஸ்சி ஜிஓ போட்டாங்க. ஸோ அதற்கு வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் கிளாஸ் எல்லாமே டெஸ்ட் பேஜ் வைக்கிறதுக்கு, அதே போல கோஆப்டி பேங்க்கும் நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் ப்ரொவைட் பண்ணிக்கிருக்கோம். குரூப் டிக்குமே இந்த 1 வீக்ல வந்து நம்ம கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். விருப்பம் உள்ளவங்க வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த வீடியோக்குள்ள. விருப்பம் உள்ளவங்க வந்து டெலிகிராம்லயும் வாட்ஸ்அப்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ் யூஸ்வலா வந்து குரூப் 4 குரூப் 2 வந்து வரத்தான் போகுது. அதுக்கு சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த போல நம்மகிட்ட மெட்டீரியல் ப்ரொவைட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுவே கிட்டத்தட்ட 1 வீக்ல ரெடி ஆகும். விருப்பம் உள்ளவங்க நீங்க வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த புத்தாண்டு நீங்க கண்டிப்பா அரசு வேலை வாங்குவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அது ஒரு கிளாரிட்டி இல்லாம இருப்பீங்க. ஸோ இந்த காணொலி மூலமா நமக்கு இவ்வளவு ரெக்கமெண்ட் வரப்போதா அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கும் இந்த காணொலி அப்படின்னு நம்புறேன். ஸோ இது சம்பந்தமா லிஸ்ட் இல்லாத நிறைய வேகன்சியும் வரலாம். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் எக்ஸாம் வந்து அவங்க நிறைய ப்ரொவைட் பண்றாங்க. அது வந்து டிப்ளமோ ஐடிஐ தரோம். அப்புறம் இன்ஜினியரிங் கிராஜுவேட் லெவல்ல வந்து டெக்னிக்கல் எக்ஸாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நாளா வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா டிஎன்பிக்கு ரெக்ரூட்மெண்டே பண்ணல. அது கூட வந்து 2020 எடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000-20,000 பேர் வந்து டிஎன்பி அஸ்பிரண்ட் தான் இருக்காங்க. ஏன்னா பிகினிங்ல வந்து ஸோ அவங்களுக்கு தான் நான் கைட் பண்ணிக்கிறேன். ஆனா டிஎன்பி எக்ஸாம் வந்து இது வரைக்கும் வச்ச பாடு இல்லை. இன்னுமே வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி மூலமா தான் கண்டக்ட் பண்றான்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த கம்பெனி டெக்னிக்கல்ல வந்து ஆட் பண்றாங்களா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வருடமும். அதே போல வந்து நிறைய இப்போ நீங்க கோஆப்டி கோர்ஸ் படிச்சாலுமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லயுமே அது சொந்தமா வந்து வேகன்சி இருக்க தான் செய்யுது. அதனால வந்து இது போன்ற தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எழுந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.